ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எம்ஹெச்சி மேக்ஸ் வீடியோ கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் இதில் பொறுத்தளவு நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற மேக்ஸோட இது பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சால் போது இதில் இருக்கிற மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக போடலாம். அதே சுருக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சா மேலே வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் இன்ட்டு இன்னொரு நம்பர் மைனஸ் இருந்தால் என்ன மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இது மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது மேக்ஸிமம். அது இல்லாமல் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, அந்த பொருள் மைனஸ் பண்ணால் எவ்வளோ, அது மாதிரி ஈஸியான கொஷின் தான் இருக்குது. இது ஈஸியான கொஷினுக்காக நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானே, அதனால் பார்க்க போகிறேன். ஜாலியாக பாருங்கள். மேக்ஸ் இதில் இருக்கிற மேக்ஸில் ஒன்றுமே கஷ்டம் இல்லை. குரூப் 4 ஒப்பிடும்போது அங்கே 100% இருக்குதுன்னா இது 20% மேக்ஸ் தான். ரொம்ப பேசிக்கான மேக்ஸ். பேசிக் தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுதுல, அதனால தான் மிஸ்டேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இப்போ இருக்கிற 5 டாபிக் பேசிக் டாபிக் பார்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறது பார்க்கலாம். அது இல்லாமல் மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம்னு நினச்சிங்கனாலே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் எந்தளவுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். அதே போல் எம்ஹெச்சிசியோட சயின்ஸ் பிடிஎஃப் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதையும் உங்களுக்கு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். எல்லா டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் நிறைய பேர் சயின்ஸ் படிக்காமல் போகிறீங்க. சயின்ஸில் ஒரு 5 to 6 கொஷினாட்ட வரும் மாட்டேன். நான் நிறைய பிவிசி கொஸ்டின் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்ததுல இருந்துச்சு. அதனால சயின்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை போட்டோம். அதை மறக்காம பார்த்துக்கிங்க. மேக்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம லாஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பேசிக்கலா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிகழ்தகவுனா என்ன? நிகழ்தகவுனா ப்ராபிலிட்டி. அதில் என்னென்ன இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் உறுதியான நிகழ்வு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குன்னு நினச்சா அது அப்படி நடந்துச்சுன்னா ப்ராபிலிட்டி ஒன்றுங்க. அப்படி அது நடக்குமா நடக்காத உங்களுக்கு தெரியலனா அது வந்து உறுதியற்ற நிகழ்தகவும்பீங்களா, அதோட ப்ராபிலிட்டி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு நாணயத்தை சுண்டும் போது, இரு நாணயத்தை சுண்டும் போது, 3 நாணயத்தை சுண்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராபிலிட்டி கிடைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒரு நாணயத்தை சுண்டும் போது வந்து நம்மளுக்கு ப்ராபிலிட்டி எவ்வளோ கிடைக்குங்க? 2 தான். ஏன்னா ஒரு நாணயம் சுண்டா தலையோ அல்லது பூவோ மட்டும்தான் கிடைக்க முடியும். அதே இரு நாணயத்தை சுண்டும் போது நம்மளுக்கு சான்ஸ் வந்து 4 சான்ஸ் கிடைக்குமா? அது எப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம். போது HT கிடைக்கலாம் அல்லது TT கிடைக்கலாம் அல்லது HH கிடைக்கலாம் அல்லது TH கிடைக்கலாமா? 4 சான்ஸ் கிடைக்குதா? அதனால தான் இரு நாணயத்தை சுண்டும் போது உங்களுக்கு 4 சான்ஸ் கிடைக்குது. அதுவே 3 நாணயம் சுண்டும் போது 3 கியூப் போடுங்க. 3 கியூப்போட வேல்யூ 8 உங்களுக்கு 8 ப்ராபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நிகழ்தகவு தெரியும்னா ஒரு பக்கடையே சுண்டும் போது கிடைக்கும் நிகழ்தகவு என்னன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பகடையே 6 ப்ராபிலிட்டி சான்ஸ் கிடைக்குமா? அதே போல இரு பகடையை சுண்டும் போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 36. இது வந்து 6 பவர் ஸ்கொயர்டு போடு. அதே மூன்று டைம் சுண்டும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா சான்ஸ் 6 பவர் கியூப் போடுங்க. 6 பவர் கியூப்போட வேல்யூ என்ன? 216. இது மாதிரி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடு. ப்ராபிலிட்டியில் இது இல்லாமல் சீட் கட் தெரிஞ்சால் போது. டோட்டல் சீட் கட் எவ்வளோ இருக்கு? 52 இருக்குமா? அதில் வந்து ரெட் கார்டு எவ்வளோ இருக்குன்னா 26 இருக்குமா? அதே போல் ஹார்ட் சீட் எவ்வளோ இருக்குது, டைமண்ட் சீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க. டைமண்ட் சீட் 13 இருக்குது, ஹார்ட் சீட்டு 13 இருக்குது. இது மாதிரி தெரிஞ்சுருந்தா போது. ப்ராபிலிட்டியில் மேக்ஸிமம் இது மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சதாவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்ம நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்கணும்னா விகிதம் விகிதச்சாரம். இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா A:B கொடுத்து அடுத்து B:C சம் வேல்யூ கொடுத்துட்டு உங்ககிட்ட A:B:Cயோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். அது இல்லாமல் A:C வேல்யூ கேட்பாங்க, அது கண்டுபிடிக்க தெரிஞ்ச போது. அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோர்ஷனல் தெரியும்னா அதுக்கப்புறம் மூன்றாவது எண் என்னன்னு சொல்லி கேட்பாங்களா, அது தெரியணும். அதுக்கப்புறம் லாபம் அண்டு நஷ்டம். இதில் இவ்வளவு தெரிஞ்சுதான் போதும். பேசிக்காக இவ்வளோ மட்டும்தான் கேட்குறாங்க. அதே போல் இதுலேயே இன்னொன்று கேட்பாங்க. ஒரு ரேஷியோ கொடுத்து 2:4 இதுக்கு சமமான பின்னம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் 1:2 இருந்துச்சுன்னா இதுக்கான சமமான பின்னம். ஏன்னா இது டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 வரும். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வருமா? இதுதான் இதோட சமமான பின்னம். இவ்வளோ தெரிஞ்ச போது விகிதம் விகிதச்சாரத்தில். அடுத்து லாபம் நஷ்டம். லாபம் நஷ்டம்னா என்ன? நீங்கள் டே டு லைஃபோட ஒப்பிடுங்க. லாபம்னா என்ன? நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க. இப்போ நான் சாக்லேட் 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன்னா அந்த 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டு இன்னொருத்தர் 2 ரூபாய்க்கு கொடுக்கணும். அங்கே எனக்கு என்ன நடந்திருக்கு? லாபம் தானே, லாபம். அதுவே நான் 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சாக்லேட்டை 50 பைசா கொடுத்தனா எனக்கு என்ன நடந்திருக்கு? நட்டம் நடந்திருக்குமா? அவ்வளோதான் லாபம் அண்டு நட்டம். இது வந்து டே டு லைஃபோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இது மாதிரி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போது. அதில் வந்து இப்படி கூட கேட்கலாம். ஒரு பொருளை ஒருவர் வந்து 4 ரூபாய்க்கு ஒரு முட்டாயை வாங்கி
வாங்கிட்டு வந்து இன்னொருவரிடம் 5 ரூபாய்க்கு அந்த முட்டாயை வித்தார் எனில் இங்கே லாபம் நடந்ததா நட்டம் நடந்ததான்னு கேட்பாங்க. என்ன நடந்திருக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு என்ன தெரியும்னா பேசிக்காக 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ 3 and 6 எல்சிஎம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 டேபிள் 1,2 போடுவீங்க. அப்போ 3 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 6 வருதா, 6 தான் எல்சிஎம்பிங்க. எல்சிஎம்னா என்ன, காமன் ஃபேக்டரில் மிக ஹையஸ்ட் பவர் இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிங்க. மிச்சம் என்ன டைம் இருந்தாலும் எடுத்து எழுதுனா அது எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னு என்ன, காமன் டைம் மட்டும் எடுத்து எழுதிட்டு அது மிக குறைந்த பவர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுவோம். இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இது தெரியும்னா அதுக்கப்புறம் என்ன தெரியும்னா ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் கொடுத்து ஒரு எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஹெச்சிஎஃப் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன, மற்றொரு எண் கேட்டாங்கன்னா என்ன பண்ணீங்க, x × y = LCM × HCF தானே. இதில் வந்து HCF வேல்யூ கொடுத்துருவாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, எல்சிஎம்மோட வேல்யூ கேட்டு இன்னொரு மற்றொரு எண் கேட்டாங்கன்னா இது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு சம்மில் அப்ரோச் பண்ணும்போது புரியும். ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேசிக் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். அது இதில் தெரிஞ்சால் போது. எல்சிஎம் அண்ட் மீப்போவால் இவ்வளோதான் பேசிக்கே, இவ்வளோ கொஷின் தான் இருக்குது. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம்மெல்லாம் அதில் தேடும் போது 2-3 கொஷினில் தான் கேட்டிருந்தாங்க. பேசிக்காக 27 அடுத்தது 91 என்னமோ கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டோட எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மாதிரி ஈஸியாக தான் கேட்குறாங்க. அதனால் ரொம்பலாம் உள்ளையெல்லாம் போவே தேவையில்லை. எம்ஹெச்சி பொறுத்தாலும் நீங்கள் பேசிக் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் போகுது. ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு கொஞ்சம் திங்கிங் மைண்டோட நீங்கள் கொஷின் ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது சுருக்குகள் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பேசிக்காக இப்போ -7 × +2 இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. -× மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் வரும். இந்த 2 ஆன்சரை பெருக்குனீங்கன்னா -14 வருதா, இவ்வளோதான். இது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாடல் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா 7^2 = 7^x இப்படி கொடுத்துருந்தாங்க. பேஸ் 2 சேமாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேசிக்கெல்லாம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகுங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு டாபிக் இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக உங்களுக்கு எம்ஹெச்சிசியில் என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ப்ரீத்தாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதே போல் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுவே போதுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர், ஏன்னா டிஎன்பிசி படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு வியூ கொடுத்துட்டுனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஷின் பேப்பர் பார்த்ததில் இவ்வளோ தான் இருக்குது. நார்மலாக இவ்வளோ தெரிஞ்சுன்னா போதும். இந்த 5 டாப்பிக்கில் மிச்சம் 5 டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லி நாளைக்கான வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.